திடீரென்று அந்த இடமே ஒரு மந்தமான சிவப்பு ஒளியால் நிறைந்தது. காற்றில் ஒருவிதமான வேப்பம்பூ வாசனையும் உக்கிரம் கலந்த சக்தியும் பரவியது. பரசுவின் மூடிய இமைகளுக்குள் அந்த வெளிச்சம் ஊடுருவ அவன் திடுக்கிட்டு எழ முயன்றான். ஆனால் அவனால் அசைய முடியவில்லை. அவன் முன்னால் அந்த பேரொளியின் நடுவே அன்னை காளிதேவி நின்றிருந்தாள். கோபமா கருணையா என்று பிரிக்க முடியாத அந்த தெய்வீக முகம். அவள் உதடுகள் அசையவில்லை. ஆனால் அவள் குரல் பிரபஞ்சமெங்கும் எதிரொலிப்பது போல் கேட்டது. காலம் முடியப் போகிறது, எப்போது கேட்பாய்? அந்த குரலின் அதிர்வில் பரசு நிலைகுலைந்தான். அடுத்த நொடி மின்னல் மறைவது போல அந்த உருவம் மறைந்தது. பரசு மூச்சிறைக்க எழுந்து அமர்ந்தான். நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டான். இதயம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. அம்மா, இது கனவா, இல்லை நீ நிஜமாவே வந்தியா? இவ்வளவு உக்கிரம், அந்த கண்ணிலிருந்த வேகம். மெல்ல சமாளித்து அமர்ந்தவன் தேவி சொன்ன வார்த்தைகளை அசைபோடத் தொடங்கினான். குழப்பம் அவன் முகத்தில் கூடுகளாக படர்ந்தது. அதெப்படி? ஆத்தா சொன்னபடி இன்னைக்கு நான் கேட்க வேண்டிய வரத்தை நான் கேட்டு வாங்கிவிட்டேனே. அவளும் ஏற்கனவே கொடுத்துட்டாளே. அடுத்த வரம் நாளைக்குதானே கேட்க முடியும். நாளைக்கு விடியட்டும்னு காத்துட்டு இருக்கேன். ஆனா அவ இப்பவே வந்து எப்போ கேட்பாய்னு கேட்கிறாளே. சற்று நேரம் அமைதியாக இருந்தவன் தனையை சொரிந்தபடி யோசித்தான். ஒருவேளை மாகாளிக்கு ஏதும் அவசர வேலையோ? ஊர் உலகத்துல எத்தனையோ பேர் அவகிட்ட வரம் கேட்டு தவம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகணும்னு எனக்கு கொடுக்க வேண்டியதை சீக்கிரம் கொடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறாளோ? பாவம், அவளும் எத்தனை பேரைத்தான் கவனிப்பா? பரசுவுக்கு அதற்கு மேல் திண்ணையில் உட்கார முடியவில்லை. மனதுக்குள் ஒரு உந்துதல். காலம் முடியப் போகிறது. சரி, இங்க உட்கார்ந்து கணக்கு போட்டுட்டு இருந்தா ஒன்னும் புரியாது. விடியுற வரைக்கும் காத்துட்டு இருந்தா அவ கோவிச்சுக்க போறா. அவளே வந்து கூப்பிடும்போது போயிட வேண்டியதுதான். திண்ணையில் இருந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டான். அந்த இருள் கவிழ்ந்த அந்த வீதியில் கோவிலை நோக்கி அவன் கால்கள் வேகமாக நடந்தன. அவனது நினைவுகள் ஒரு நாள் பின்னோக்கிச் சென்றது. அது கிராமத்து காளி கோவில். பரசு அங்குள்ள பூசாரி. பூசையைத் தவிர அவனுக்கு வேறு உலகம் தெரியாது. ஊரே உழைத்து ஓடாய் தேய்ந்தபோது பரசு மட்டும் அந்த மண்டபத்தில் அமர்ந்து காளியின் சிலையோடு பேசிக் கொண்டிருப்பான். அதனால் வறுமை அவன் வீட்டின் கூரையில் நிரந்தரமாக குடிபுகுந்திருந்தது. தாயே, நீயே கதி. இந்த துன்பம் எனக்கு வந்ததல்ல, உனக்கு வந்தது என்று அவன் கிடந்த கிடப்பு ஊர்க்கண்ணி சோம்பேறித்தனமாக தெரிந்தது. ஒரு நாள், அப்பா, 5 பவுன் நகை போடாம நான் அந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதா? அடிச்சு துரத்துறாங்கப்பா. வாழ்க்கைப்பட்ட இடத்திலிருந்து அவன் மகள் அழுது கொண்டே வந்த செய்தி அவன் நெஞ்சை பிளந்தது. பரசு உடைந்து போனான். ஓடிச் சென்று காளியின் காலடியில் விழுந்தான். அம்மா, என் பக்தியில என்ன குறை கண்ட? பூச நேரத்துல மட்டும் இல்லாம மத்த நேரம் பூராவும் உன் பேரத்தானே சொல்லிட்டு இருக்கேன். என் பொண்ணு கண்ணுல தண்ணி வர விட்டுட்டியே. இதா உன் நீதியா? இது எனக்கு வந்த துன்பம் இல்ல, உனக்கு வந்த துன்பம். உன் காதுல போட்டுட்டேன். நீ என்னமோ பண்ணு. நீ மனசு வச்சு வாழ வச்சாலும் சரி, சாகடிச்சாலும் சரி. அவன் எப்போதும் அப்படித்தான். துன்பம் வரும்போதெல்லாம் காளியிடம் ஒப்படைத்துவிட்டு அப்படியே அமைதியாடி போவான். அன்றும் அவன் அப்படியே நிம்மதியாக தூங்கிப் போக திடீரென்று ஒரு பேரொளி. பரசு எழுந்து பார்த்தான். கண்கள் கூசின. அவன் முன்னால் கம்பீரமாக நின்றாள் காளிதேவி. யார் நீங்க? என்ன புலம்பினதை கேட்டுட்டு யாராவது விளையாட்டு காட்டுறீங்களா? என்னை தெரியலையா? நான்தான், நீ தினமும் வேண்டிக் கொள்ளும் காளி. இந்த கலியுகத்துல கடவுளெல்லாம் நேர்ல வர்றதுக்கு நான் என்ன பெரிய ஞானியா? உன் பக்தியின் ஆழம் என்னை வரவழைத்து விட்டது பரசு. சந்தேகம் கொள்ளாதே. உனது நிலைக்கு இறங்கி நானே வந்திருக்கிறேன் பரசு. நிஜமாகவா? ஆமாம் பரசு, சந்தேகம் கொள்ளாதே. பரசு அவள் கால்களில் விழுந்து கதறினான். எழுந்திரு, இதோ கேள். நான் உன்னோடு 2 நாட்கள் தங்கியிருப்பேன். ஒரு நாளைக்கு 1 வரம் வீதம்
2 வரங்கள் தருவேன். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு நாளைக்கு 1 வரம் மட்டுமே கேட்க வேண்டும். இந்த 2 நாட்களில் எப்போதாவது உன் பக்தி குறைந்ததாக நான் உணர்ந்தால் கொடுத்த வரத்தை அப்படியே பறித்துக் கொள்வேன். என்னது, வரமா? நிஜமாவா? பரசுவுக்கு பதட்டத்தில் கைகால் ஓடவில்லை. என்ன கேட்பது? அப்போது அவனுக்கு மகளின் கண்ணீர் அவன் நினைவுக்கு வந்தது. அம்மா, என் பொண்ணு 5 பவுன் நகை போடாவ அந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதா? அடிச்சு துரத்துறாங்கப்பா. 5 பவுனுக்கு பதிலா அவளுக்கு 500 பவுன் நகை நான் போட்டு அனுப்பி வைக்கணும் தாயே. வெறும் பயமகன்னு துரத்தி விட்டவங்க மூஞ்சில கரி பூசணும் தாயே. அதான் என் முதல் வரம். காளிதேவி அர்த்தம் பொதிந்த ஒரு புன்னகையை பூத்தாள். சரி, அந்த வரம் கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாயிருப்பாய், அப்படித்தானே? ஆம் தாயே. தந்தேன், உன் வாழ்வு செழிக்கும். நினைவுகளின் சுழற்சியிலிருந்து மீண்ட பரசு இப்போது கோவிலின் வாசலில் நின்றிருந்தான். மூச்சிறைக்க உள்ளே சென்று கருவறையை பார்த்தான். கருவறை இருட்டாக இருந்தது. அங்கே காளிதேவி இல்லை. அசரீரியோ ஒளியோ எதுவுமில்லை. வெறும் கற்சிலை மட்டுமே நின்றிருந்தது. அடப்பாவி பரசு, நீ ஒரு சுத்த பைத்தியக்காரண்டா. அவளே தெளிவா சொல்லிட்டு போயிருக்காளே, ஒரு நாளைக்கு 1 வரம்னு. இன்னைக்கு கேட்க வேண்டிய 500 பவுண்ட் நகை வரத்த அவ ஏற்கனவே கொடுத்துட்டாளே. இப்ப வந்து நின்னா அவ எப்படி தெரிவா? விடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்குத்தானே அடுத்த வரம் கேட்க முடியும். தன்னைத்தானே நொந்து கொண்டான். ஏதோ கனவு வந்துருச்சுன்னு சொல்லி அறக்க பறக்க ஓடி வந்துட்டேன். அவளுக்கு அவசர வேலை இருக்கும்னு நானே கற்பனை வேற பண்ணிக்கிட்டேன். சரி, விடியட்டும், அவகிட்ட அடுத்த வரத்த கேட்போம். வெட்கத்தோடும் சிறு குழப்பத்தோடும் பரசு மீண்டும் தன் வீட்டை நோக்கி அந்த இருட்டு பாதையில் நடக்கத் தொடங்கினான். ஆனால் காலம் முடியப் போகிறது. எப்போது கேட்பாய் என்று அவள் கனவில் சொன்ன அந்த வார்த்தை மட்டும் அவன் காதுகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருந்தது. மறுநாள் மாலை சூரியன் மறையும் நேரத்தில் கோவில் பிரகாரம் அமைதியாக இருந்தது. முதல் வரம் பலித்த நம்பிக்கையில் பரசுவின் முகம் பொலிவுடன் காணப்பட்டது. அவன் மகள் வீட்டிலிருந்து நகை வந்துவிட்டது என்ற செய்தி கிடைத்ததில் அவனுக்கு அம்புட்டு சந்தேகம் தீர்ந்திருந்தது. இன்று 2வது வரம் கேட்க வேண்டிய நாள். குளித்துவிட்டு காளிதேவியின் சன்னதி முன்னின்றான். அவன் கண்களுக்கு மட்டும் புலப்படும் விதமாக தேவி ஒரு ஒளிக்கீற்றாக அங்கே தோன்றினாள். பரசு, உன் 2வது நாள் இது. காலம் நழுவிக் கொண்டிருக்கிறது. இன்று நீ கேட்கப் போகும் வரமெது? அம்மா, தாயே, உன்னை பூச பண்றத தவிர எனக்கு வேற வேலை வெட்டி தெரியாது. ஊர்ல ஏமாத்துறவன், பொய் சொல்றவன் எல்லாம் நல்லா இருக்கான். ஆனா உன் பாதத்தையே கதின்னு கிடக்கிற நான் மட்டும் தினம் தினம் கஷ்டப்படுறேன். சாப்பாட்டுக்கே கையை ஏந்த வேண்டியிருக்கு. தேவி அமைதியாக அவனை பார்த்தாள். இதோ நம்ம ஊரு பண்ணையார் நிலம் 100 ஏக்கர் நிலமும் விலைக்கு வருதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த நிலத்தை நானே வாங்குற மாதிரி ஒரு வரத்தை கொடுத்தாயே. என் வீட்டோட பணக்கஷ்டம் தீந்துட்டா அப்புறம் எனக்கு உன்னை பூசை பண்றதை விட வேற என்ன பெரிய வேலை இருக்க போகுது? நிம்மதியா உனக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுவேன்ல. ஓ, அப்படியா? பரசுவின் வார்த்தைகளை கேட்ட காளிதேவியின் முகம் ஒரு கணம் வாடியது. அவள் மனதுக்குள் எதையோ பெரிதாக எதிர்பார்த்தது போல தெரிந்தது. அவள் இதழ்களில் ஒரு மௌனமான அர்த்தம் பொதிந்த சிரிப்பு அரும்பியது. அந்த சிரிப்பில் ஒருவிதமான பரிதாபம் இருந்தது. தந்தேன், பண்ணையார் நிலம் உனக்கே சொந்தமாகும். உன் வறுமை அகலும். மகிழ்ச்சியில் துள்ளிக் குதிக்கும் நிலைக்குச் சென்றான். நீ கேட்ட வரங்களை நான் கொடுத்துவிட்டேன். நீ சந்தோஷமாக வாழ இது போதுமா? போதும் தாயே. சரி, அப்படியா? உனக்கு நான் மீண்டும் ஒரு வரம் தருகிறேன். உனக்கு பிடித்த எதையாவது ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள். இதைக் கேட்டதும் பரசு மிகவும் உற்சாகமானான். என்ன தாயே சொல்ற? ரொம்ப சந்தோஷம். இப்படி திடீர்னு சொன்னா எனக்கு என்ன கேட்கறது என்றே தோண மாட்டேங்குது தாயே. சரி, இந்த ஊர்லயே நான் தான் பெரிய பணக்காரன் ஆகணும். இந்த சுத்துப்பத்து கிராமத்தில் இருக்க எல்லோரும் என்ன மதிக்கணும், தலை வணங்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடு. அதைக் கேட்டதும் காளிதேவி மிகவும் சத்தமாக சிரித்தாள். அவளது சிரிப்பைக் கேட்டு ஒரு நொடி பரசு பயந்து போனான். பரசு, இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்தது இவ்வளவுதானா? நான் உனக்கு 3 வரம் கொடுத்தேன். அதில் ஒரு வரத்தில் கூட உன்னுடைய அருள் போதும். நீ என்னோடு எப்போதும் துணையாக இருக்க வேண்டும். நான் உனக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
இந்த மாதிரி எந்த ஒரு விடயங்களையும் நீ கேட்கவில்லையே. உன்னால் எதுவும் செய்ய முடியாதபோது எல்லா துன்பங்களையும் என் தலையில் சுமத்திவிட்டு நீ ஒதுங்கிக் கொண்டாய். அதே நேரம் உனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது என்னை மறந்துவிட்டு இந்த உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு விட்டாய். அப்படியென்றால் நீ என் மேல் என்ன பக்தி கொண்டிருந்தாய்? காளிதேவி அப்படி கேட்டதும் ஒரு கணம் அப்போதுதான் அவனுக்கு உண்மை புரிந்தது. ஐயோ தாயே, என்னை மன்னித்துவிடு. திடீர்னு நீ என் கண்ணு முன்னால தோன்றி வரம் தர்றேன்னு சொன்னதும் எனக்கு எதுவும் புரியல. எல்லாத்தையும் மறந்து அப்படி கேட்டுட்டேன். நான் உன் முன்னால் தோன்றி வரம் கேட்க சொன்னபோது ஒரு நிபந்தனை விதித்திருந்தேன். ஞாபகம் இருக்கிறதா? தேவி அவ்வாறு சொன்னதை கேட்டதும் பரசு பயந்து போனான். தாயே, அப்படியென்றால் எனது பக்தியில் உனக்கு திருப்தி இல்லையா? எனக்கு கொடுத்த வரங்களை நீ திருப்பி பெற்று விடுவாயா? அட மானுட பதரே, இப்போது கூட நீ உனக்கு கிடைத்த செல்வம் உன்னை விட்டு போய்விடுமோ என்றுதானே பயப்படுகிறாய்? பயப்படாதே, நான் கொடுத்த வரங்கள் உனக்கு அப்படியே இருக்கும். ஆனால் கூடுதலாக உனக்கு நான் இன்னொரு வரம் தந்துவிட்டு செல்கிறேன். என்னது? இன்னொரு வரமா? ஆம், இதுநாள் வரையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை என் தலையில் சுமத்திவிட்டு நீ அமைதியாக தூங்கிப் போவாய். இனிமேல் உன்னால் அப்படி இருக்க முடியாது. எப்போது நீ உலக வாழ்க்கையின் இன்ப துன்பங்களுக்கு ஆசைப்பட்டு விட்டாயோ அப்போதே இனிமேல் வரும் நன்மை தீமைகளுக்கு நீயே பொறுப்பாவாய். என்மேல் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நீ ஒதுங்கிக் கொள்ள முடியாது. சொல்லிவிட்டு காளிதேவி மறைந்து போய்விட்டாள். ஆனால் தேவி கொடுத்த வரங்கள் எதுவும் மறைந்து போகவில்லை. பரசுக்கு எல்லாம் அப்படியே கிடைத்திருந்தது. ஆனால் தேவி சொன்ன விஷயங்கள் எதுவும் அவனுக்கு புரியவில்லை. அடுத்த சில நாட்களில், உங்க அப்பனே ஒரு அன்னக்காவடி, அவனுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு நகை கிடைத்தது? உங்க அப்பா கொடுத்த நகையெல்லாம் எங்கேயோ திருடியோ யாரையோ ஏமாற்றியோதான் இந்த நகைகளை கொடுத்திருக்கணும். நாளைக்கு போலீஸ் பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லி என் புருஷனும் மாமியாரும் என்ன அடிச்சு துரத்திட்டாங்கப்பா. அப்படியா சொன்னா? யார பார்த்து திருடன்னு சொன்னா? இப்பவே நான் வர்றேன், அவனை 2ல 1 பாக்கறேன். அப்படி அவன் சொல்லிக்கொண்டு ஆக்ரோசமாக கிளம்பிச் சென்றபோது அரசாங்கத்திடமிருந்து அவனுக்கு ஒரு கடிதம் வருகிறது. உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைத்தது? அது பற்றி உங்களிடம் நேரடியாக விசாரிக்க வேண்டும். அதிகாரிகள் முன்பு ஆஜராக வேண்டும் என்று அதில் சொல்லியிருந்தது. அதை பார்த்ததுமே அவன் மனம் நொந்து போனான். புலம்ப ஆரம்பித்தான். காளிதேவி அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்தாள். பின்னணியில் அவனது குரல் தூரமாக எங்கோ ஒலித்தது. இந்த துன்பம் எனக்கு வந்ததல்ல, உனக்கு வந்தது.